ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி நான் லேட்டாக தான் வந்தேன், ஒர்க் முடிஞ்சு. வந்த உடனே துணியெல்லாம் சோப் போட்டாச்சு. அடுத்து சமைக்க தான் போகிறேன். இனிமேல் டெய்லி வீடியோ போடுவோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அடுத்தது சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு வச்சாச்சு. நான் இப்போ சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை மாவு காலி ஆகிட்டு, அதனால சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் பாத்திரம் எல்லாம் விளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு மருந்து குழம்பு தான் வைக்க போகிறேன். வெள்ளைப்பூடு, கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. சாப்பாடு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வடிச்சிடலாம். நம்ம சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சமாக தேங்காய் சூள் போட்டு அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த குழம்பு என்ன மருந்து குழம்பு அப்படின்னா, குழந்தை பார்த்தவங்க வீட்டில் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இருமல், சளி அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு நல்லது. சளி இருமல் இருந்தால் கேட்கும். என் பையன் இருமிக்கிட்டே இருக்கான். எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இந்த குழம்பு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி குழம்பு யார் யாரெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். எல்லாத்துக்கும் குட் நைட்.